மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நான்கு கர்த்தருடைய கண்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, 2 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா என்ற வியாதி வந்தது நிமித்தமாக அநேகர் தங்களுடைய கருத்துக்களையும் ஆவியானவருடைய வழிநடத்துதல்படியும் மாம்சத்தின்படியும் அநேக காரியங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா என்ற வியாதி தான் இன்னைக்கு அநேக பிரசங்கிமார் மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வியாதி எதனால் வந்தது? சபை அடைக்கப்பட்டு விடும், இனி திறக்கப்படாது, இனி ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது, யூடியூப்பில் தான் ஊழியம் செய்ய வேண்டும், லைவ் ப்ரோக்ராம் தான் போட வேண்டும், ஆன்லைனிலே காணிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பலவிதமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன சில காரியங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்கிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதம் சொல்கிறது. யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் கவனம் வைத்தாயா என்று சொல்லி அவர் 8வது வசனத்திலே கேட்கும் பொழுதும், அதற்கு முன்பாக 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று கர்த்தருக்கு அவன் பதில் சொல்கிறான். அப்ப பூமி எங்கும் உலாவுகிறதற்கு சாத்தானுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் எங்கே கடந்து போகிறான் என்பதை அதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேல் சாத்தான் கண் வைத்து பார்க்கும் பொழுது அவர் தெளிவாக அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். இந்த யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கூட 2வது முறையாக கர்த்தரை சொல்லும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவிட போதெல்லாம் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளே அவருடைய வல்லமையினாலே அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் ஒரு செய்தி இன்றைய நாட்கள் கவனித்தேன். கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவுடன் அந்த கிராமத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்த பொழுது அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அவர்களை ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல துதியின் பாடலை பாடி கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறார்கள். எதற்காக நான் இதை கோடிட்டு விடுகிறேன் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவருடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து 2 நாளாகமம் புத்தகத்திலே 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர் சொல்ல 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய கண்கள் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபம். இந்த ஸ்தலம் என்பது நீங்கள் எந்த இடத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களோ அதை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவி அதை கவனிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் அது அடைக்கப்படவில்லை, திறந்துதான் இருக்கிறது. ஊழியர்கள் வந்து போய் தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய வீடுகள் என்னதாகிறது? சபையாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வீட்டிலே போய் நாம் செபிக்கிறோம். அவர்கள் வீட்டிலே கர்த்தருடைய ஆராதனை நடக்கிறது. திருச்சபை மக்கள் இன்னைக்கு அவருடைய வீடுகளிலே
அந்த ஸ்தலமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வீடுகள் இப்பொழுது ஜெப கூடாரமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு திருச்சபையிலே ஒரு 50 குடும்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 20 குடும்பம் அதை பிரித்து எடுக்கப்பட்டு அங்கு கூடி ஜெபிக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் சபையில் கூடுகிறதை விட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வீட்டிலே கூடி ஆராதிக்க அவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருக்கிறார்கள். இதை அவருடைய கண்கள் காண்கிறது. ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, எந்த ஸ்தலத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க எந்த ஸ்தலத்தில் ஜெபிக்க, என் ஆலயம் என்று அவர் சொல்லவில்லை, என்னுடைய சபை என்று அவர் சொல்லவில்லை, எந்த ஸ்தலத்தில் ஏறக்கூடிய ஜெபத்தை என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்திலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட வேதத்திலே ஒரு பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தாவீது ஜனங்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது அவன் தூங்கி எழுந்தவனாக உப்பரிகையின் மேலே அவன் என்ன செஞ்சான்? உலாவிக் கொண்டிருந்தான். தன்னுடைய ஜனங்கள் யுத்தத்தில் இருக்கும் பொழுது இவன் உப்பரிகையின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் கவனிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் எங்கே போகிறது என்பதை கர்த்தர் கவனிக்க ஆரம்பித்தார். அதே வேளையிலே அந்த உரியாவின் மனைவியை அவன் குளித்துக் கொண்டிருக்கிறவளை அழைத்து வந்து அவளோடு அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று செயல்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். காரியங்கள் இவ்விதமாக நடந்து கொண்டிருந்த பொழுது உரியாவின் மனைவி சொல்கிறார், பத்சேபா, நீர் என்னை கொண்டு வந்ததினால் நான் இன்னைக்கு கர்ப்பமாக இருக்கிறேன். அவள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுவரை எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறவராக தான் இருக்கிறார். யுத்தத்திலே யார் இருக்கிறார்? அவருடைய கணவர் இருக்கிறார். நாளை தகப்பனும் யார் என்பது கேள்விக்குறியாகிவிடும். உடனடியாக அந்த உரியாவை வரவழைத்து 3 நாட்கள் நீ குடும்பத்தோடு சந்தோஷமாக இரு என்று சொன்ன பொழுது அவர் லௌகிகமான காரியத்தை தாவீது ஏறெடுக்கிறார். இவன் 3 நாட்கள் அந்த குடும்பத்தை கடந்து போகட்டும் என்று சொல்லி, ஆனால் அவனோ அந்த அரண்மனை வாசலிலே தூங்கினவனாக இருக்கிறான். வேறு வழி இல்லாமல் உரியாவை யுத்தத்துக்கு கொண்டு போய் அவனை கொலை செய்து விடுகிறான். பத்சேபாளை தன்னுடைய மனைவியாக மாற்றுகிறான். எவ்வளவு கொடுமையான ஒரு சம்பவம் இது! உடனே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவன் செய்கிற பாவத்தை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உடனடியாக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அருமையான தேவ ஜனங்களே, இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களை அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த விதமான பாதையிலே கடந்து போனாலும் உங்களை அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்துகிறவராக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இதை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்புக்கும் போத்திபார் மனைவிக்கு அங்கு ஒரு பெரிய காரியங்கள் நீங்க தெரிந்த விஷயம்தான். போத்திபார் மனைவி யோசேப்பை விரும்பின பொழுது கூட அவன் என் தேவனுக்கு முன்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாம் எனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளே தவிர, ஆனால் என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் எதற்கு அதை சொல்லுகிறான்? கர்த்தருடைய கண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, கர்த்தரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இப்படி அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர் அதிகாரி தனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு மகளை எப்படியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட விரும்பும் பொழுது அந்த ஆபீஸ் அறை முழுவதும் எல்லாரும் வேலையை விட்டு கடந்து போய் விட்டார்கள். அந்த மகள் ஒரு டைபிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டார், கிறிஸ்தவ மகள். இந்த அதிகாரி எல்லா அறை சங்கல்களையும் எல்லாம் பூட்டினார். அவளிடத்து வந்து சொன்னார், இந்த கதவை எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, சுற்றி யாவரும் வீட்டுக்கு கடந்து போய் விட்டார்கள், ஆனால் இப்பொழுது எப்படி இருந்தாலும் யாருக்கு என்று தெரியாது என்று சொல்லி அவளை நெருங்கின பொழுது அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், இந்த உலகத்தின் கண்கள் ஓடிவிட்டது, ஆனால் நான் ஆராதிக்கிற கண்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீதி விசாரணை உண்டு, அதற்காக நியாய தீர்ப்பு உண்டு. அந்த பரிதாபமான நியாய தீர்ப்புக்கு
நீங்கள் தள்ளப்பட வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த டைபிஸ்டாருடைய அன்பு மகள் சொன்னவுடனே அவர் ஒரு கணம் அதிர்ந்து போனார். ரசிக்கப்படாத ஒரு அதிகாரி நீ எப்படி சொல்லுகிறாய் என்று சொன்னவுடனே அவள் வேதத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, பூமி எங்கும் உள்ளவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மாத்திரமல்ல, இந்த பூமி எல்லா இடங்களுடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 24 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். பூமி இருக்கிறது, அதன் நிறைவும் கர்த்தருக்கு தெரியும். உலகம் இருக்கிறது, உலகத்தில் உள்ள குடிக மக்களாய் எல்லாரும் கர்த்தருக்கு தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிரேயர்கள் நிருபத்திலே நீங்கள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கிறவர்களாக இருக்கணும். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதத்திலே தெளிவா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. தேவனுடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ கதவை பூட்டிக்கிட்டு தப்பு செஞ்சாலும் சரிதான், கதவை திறந்துகிட்டு தவறு செய்தாலும் சரிதான், கள்ள தராசை வச்சு இடம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், கலப்படம் செய்தாலும் சரிதான், எண்ணெய் என்று சொல்லி எண்ணெயிலே பாமாயிலை விட்டு விற்றாலும் சரி, நெய்யிலே டால்டாவை உருகி விற்றாலும் சரி, அது உனக்குத்தான் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த கொரோனா என்ற ஒரு வியாதி அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு தெரியாத ஒரு காரியமும் கிடையாது. தேவ சித்தம் ஒன்று இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு அந்த வியாதி ஜனங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய திட்டமும் அவருடைய சித்தம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயும் வெளியேறதமாய் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அவருக்கு நாம் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தவறு செய்தால் கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா அறிந்து கொள்கிறது என்று சொல்கிறது. இன்றைக்கு சத்தியத்தை விட்டு விலகுகிற ஜனங்கள், சத்தியத்தை விட்டு விலகுகிற ஊழியக்காரர்கள், சத்தியத்தை விட்டு தூரமாக சத்தியத்தை விட்டு உபதேசத்துக்கு போகக்கூடிய எத்தனையோ ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை தங்களுக்கு ஏற்றவாறு பேசுகிற அநேக விசுவாச பிள்ளைகளும் தங்களுக்கு ஏற்றதாக வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களுக்கு ஏற்றதாக வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் நிர்விசாரம், இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார்கள். கர்த்தருடைய வழியையும் தேவனுடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு தேவன் எப்படி நம்மளை நடத்துகிறார் என்பதை அநேக பிள்ளைகள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நாம தான் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்திலே சீர்கட்ட இஸ்ரவேலே மனம் திரும்ப என்று சொல்கிறார். 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவன் செய்ததை கண்டாயா என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 3:8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவன் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக 12வது வசனத்தில் சொல்லுகிறது சீர்கட்ட இஸ்ரவேலை திரும்பி என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்துல சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு முறையும் கூட 22வது வசனத்திலே சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு மத்தியிலே சீர்கேடுகள் அதிகமாக கடந்து வந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால்தான் இன்றைக்கு அவரை உத்தம இருதயத்தோடு
இருதயத்தோடு பின்பற்றுகிற பிள்ளைகள், கர்த்தராகிய தேவனாய கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற பிள்ளைகளே, கர்த்தர் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறதாக இருக்கிறது. 2 நாளாகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை வெற்றி விடுகிறாயில் அவர் உங்களை வெற்றி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. தாங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட நாம் நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே விடுதலை பெற வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை அவருடைய வல்லமையினாலே விளக்கப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, 2 நாளாம் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவரை குறித்த உத்தம இருதயத்தோடு இருக்கணும். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயமானது தேவனை குறித்து உத்தமமான இருதயத்தோடு, உத்தம இஸ்ரவேலனே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உண்மையை விரும்புகிறார். மோசேயை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, மோசே என் வீடு எங்கிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவன் உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறான். அந்த உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்ற விரும்புகிறார். உண்மை உள்ளவன் தேவ சமூகத்தில் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இந்த கடைசி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். நடைபெறக்கூடிய சம்பவங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் அவருடைய வல்லமை விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த சுத்திகரிப்பின் நாட்களாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கலாம். இந்த சமீபமான வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் இடரை விழுந்து விடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் ராமசாமி என்று சொல்லி, ஒரு VK ராமசாமி என்று சொல்லுவோம், ஒரு நல்ல நடிகர் இருந்தார். அவர் எந்த வேஷம் போட்டால் அதுக்கு ஏற்றாக நடிக்கக்கூடியவர், பேசக்கூடியவர், சிரிக்கக்கூடியவர், ஜனங்களை எல்லாம் சந்தோஷத்திலே வழிநடத்துகிறவர். அவர் ஒரு முறை அமெரிக்க தேசத்துக்கு கடந்து போனார். அமெரிக்க தேசத்திலே கடந்து போன பொழுது அவர் எல்லா நகைச்சுவைகளையும் முடிந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக பணங்களை அள்ளி கொடுத்தார்கள். குறிப்பிட்ட நாட்கள் முடிந்தவுடனே அமெரிக்க தேசத்தில் இருந்து அவர் சென்னை பட்டணத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாகி கொண்டிருந்தார். பிளைட் வந்தது. அவர் இருக்கிற எல்லா பணத்தையும் வைத்துக் கொண்டு ஏரோட்ரம்ல வண்டி ஏறினார். அது நேரடியாக இல்லாமல் இடைவெளியிலே லண்டன் என்ற இடத்திலே ஒரு 6 மணி நேரம் அங்கு பிரேக், அதன் பின்பு வேறு பிளைட் வரும், அதில் தான் இவர் ஏறணும். அப்படி ஒரு புக் பண்ணின நாட்கள் பல வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது நேரடி பிரயாணங்கள் உண்டு. இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அவர் லண்டனுக்கு கடந்து போன உடனே சரி நமக்கு 6 மணி நேரம் இருக்கு, என்ன செய்யும் சொல்லி அப்படியே ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருந்தார். அங்கு ஒரு புதிதாக ஒரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்ப்யூட்டர் அருகிலே வந்தவுடனே அங்கு எழுதப்பட்டிருந்தது, இதை உங்களை குறித்து எல்லா விவரங்களும் சொல்லிவிடும், நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் $10 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருந்தது. உடனே அது எப்படி இது நமக்கு சொல்லும் என்று சொல்லி இவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அவர் ஒரு $10 ஆயத்தம் பண்ணி அந்த இடத்திலே போட்டு அது மேலே ஏறி நின்றார். கம்ப்யூட்டர் தெளிவாக சொல்லுது, உன்னுடைய பெயர் ராமசாமி, உன்னுடைய மனைவி பெயர், உன்னுடைய வயது எல்லாம் கரெக்டா சொல்லிருச்சு. சொன்ன உடனே இவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது இந்த கம்ப்யூட்டர் எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லும், சரி இன்னொரு முறை சோதிக்கலாம் என்று சொல்லி அவர் அங்கு ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே கடந்து கொண்டார். ஒரு வயதானவரை போல ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு 80 வயதை கொண்டு உடையவராக வந்து திரும்பி அந்த கம்ப்யூட்டர்ல என்ன சொல்லுது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கம்ப்யூட்டர் திருப்பி சொல்லியது, நீ எவ்வளவுதான் மாறு வேடத்திலே வந்தாலும் ராமசாமி ராமசாமி தான், உன்னுடைய வயது 55, உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருச்சு. அப்படியே இவருக்கு திருப்தியில்லை, எப்படியாவது இந்த கம்ப்யூட்டரை ஏமாந்து விடும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து யோசித்துக் கொண்டே இருந்தவர் ஒரு பெண்ணை போல வேடமிட்டு கடந்து வந்தார். திருப்பி ஒரு $10
அந்த கம்ப்யூட்டர்ல போட்ட உடனே அது சொல்லி சிரித்தது. இப்பொழுது நீ ஒரு பெண்ணை போல வந்திருந்தாலும் நீ ராமசாமி ராமசாமி தான். இந்த கம்ப்யூட்டருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அது வெளியகரமாக எல்லாவற்றையும் சொல்லும் என்று சொல்லி மீண்டும் அந்த டீட்டெயிலை கொடுத்தது. அப்பொழுது கம்ப்யூட்டர் ஒரு காரியத்தை சொல்லிச்சு, நீ இவ்வளவு நேரம் உன் நேரத்தை வீணாக்கினபடினாலே உனக்காக ஆயத்தமாக இருந்த அந்த பிளைட் என்ன செஞ்சது வந்துட்டு போயிடுச்சு என்று சொன்னது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு யோசனை வந்தது, ஆகா நம்ம ஆயத்தமாக இருந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு கடந்து போகணும், ஆகையினால நமக்கு என்ன பிளைட்லயே நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். நடந்த சம்பவம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனை நோக்கி பார்க்காமல், தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்த ஆயத்தம் இல்லாமல், அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாமல், உத்தம இருதயத்தோடு இல்லாமல், நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய காரியங்களை வளைத்து செயல்படுகிறபடினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட தேவனோடு பேசுகிற காரியம் என்று சொன்னார், தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் தான் இயேசு. அவருடைய கண்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை என்று சொல்கிறபடினால் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் நேசரே வந்து சோதரராஜா, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி சுற்றி திரிகிறது. யோபுவை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் யோபு 38வது அதிகாரத்தில் அவர் பேசும் பொழுது அவர் கேட்டார், பூமிக்கு அஸ்திபாரம் போட்டது உனக்கு யார்? பூமிக்கு அளவுகோல் இட்டது யார்? நான் பெரும் காற்றிலிருந்து பேசுகிறேன், நீ எனக்கு மறு உத்தரவு கொடு என்று சொல்லி கர்த்தர் அந்த 38வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். யோபுவோடு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு நாம் அநேக சூழ்நிலையில கேள்விகளை கேட்கிறோம், ஏன் கர்த்தர் இதை செய்தார், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? அன்றைக்கு யோபு இதை பற்றி அதிகமாக பேசின பொழுதுதான் கர்த்தர் யோபுவோடு பேச ஆரம்பித்தார். பூமிக்கு அஸ்திபாரம் போட்டது உனக்கு தெரியுமா? இந்த கடலின் அலைகள் இம்மட்டும் வராதே, மிஞ்சி வராதே என்று சொல்லி அதுக்கு அணை போட்டது உனக்கு தெரியுமா? மிருக சாஸ்திரங்களையும் ராசிகளையும் வான மண்டலத்திலே அந்த எல்லாத்தையும் நிலைநிறுத்தின உனக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் ஆளுகை செய்து சர்வத்தை உருவாக்கின நான், நீ எனக்கு பதில் எப்படி பேச முடியும்? நீ எப்படி என்னோட கேள்வி கேட்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு பேசின காரியங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளும் ஊழியர்களும் நினைவுறுத்தவர்களாக நாம் தேவ சமூகத்தில் கடந்து விடுவோம். கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை அனுபவித்தார், இதை நாம் விடுவிக்கப்பட நாம் தேவ சமூகத்தில் இருப்போம். உத்தம இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது தம்மை பற்றி உத்தம இதயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வல்லமை விளங்கப்படுகிற தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியில் விளங்க பண்ண வேண்டும். எந்த கொரோனாவாக வந்தாலும் உங்களை வேலையடித்து பாதுகாக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரச்சனை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதை செய்யும் பொழுது என்னோட நேரடியில் அனுப்பும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை பார்த்துக் கொண்டே நீங்கள் முன்பாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மத்தியில் விளங்கப்பட விரும்புகிறார். ஒருவேளை நீ வியாதியோடு இருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், ஏதாவது மன கவலையோடு இருக்கலாம், நாளைய தினத்தை கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் 14 நாட்கள் ஊரடங்கு இருக்கிறது, என்ன செய்வதென்று ஒரு கலக்க உணர்வுகளை இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உண்மையில் இருக்கிறபடினால் கர்த்தருடைய பாதுகாக்கிற தேவனாக அவருடைய வல்லமை விளங்கப்படுகிறவராக இருக்கிறார். அந்த வல்லமை அவர் விளங்கப்படுகிறபடினால் தேவனுடைய பிரசன்ன உணவுகளை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உணவுகளை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Glory to Jesus. Jesus இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தடைகள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரம். நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிற நேரம். நீ முழங்கால் படியிட்டு ஒரு யுத்த வீரனாக நீ ஆளுடைய சமூகத்தில் போராடி செபிக்கிறவனாக நீ மாறுவாய் என்று சொன்னார். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது உத்தம இருதயத்தோடு இருக்க தேவன் விரும்புகிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு மாற்றடி கொள்கிற மகனே மகளே, நீ உண்மை உள்ளவனாக இரு. யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். அதுபோல உங்களை என்னை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். தக்கபட்டமாக தேவனுடைய மகிமை விளங்கப்படுமாறு செபிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், செபிக்கிற பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்குமாறு செபிக்கிறேன். சகல ஜனங்களுக்கு அவர்களை மேலாக வைக்குமாறு செபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதத்தை நீர் பெருகப்படுமாறு செபிக்கிறேன். நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பட்டு சொன்னீங்களே. உன்னை சகல ஜனங்களுக்கு மேன்மையாக வைப்பேன் சொன்னீங்களே. உன்னை வாழாக்காமல் தலையாக சொன்னீங்களே.
ஊரடங்கு ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் இது நிமித்தமாக தடைபடாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இந்த தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் ஜீவ ரட்சனை செய்கிற இயேசு என்று சொல்லி யாவரும் அமர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறாரா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய கிருபை ஜனங்கள் மத்தியில் கடந்து வருவதாக தொடர்ந்து மகிமை விளங்கப்படுக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.